25 நிமிஷம் கழிச்சு குழம்பு இந்த மாதிரி சிந்தி கொதிச்சு வந்துருக்குங்க. இந்த மாதிரி சிந்தி கொதிச்சு வந்த உடனே மீனை எடுத்து நம்ம போட்டுடலாம். நான் இந்த மீன் குழம்புக்கு என்ன மீன் போட்டிருக்கேன்னா சங்கரா மீன் தாங்க போட்டிருக்கேன். நீங்கள் என்ன மீன் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் சொன்னேன்ல மாங்காய் போடுறது இருந்தால் போட்டுக்கலான்ட்டு, அது நீங்கள் இப்போ போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கொதிச்ச உடனே மீனை போட்டுக்கலாம். மீனை போட்டுடலாம் வாங்க. எல்லா மீனையும் எடுத்து உள்ள போட்டுடலாம். அதே மாதிரி எல்லா மீனையும் போட்டிங்களா? போட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம கலந்துருந்தாண்டா கலந்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் லைட்டாக ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறதாண்டா வச்சுக்கலாம். இங்க பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு வருதுங்க. இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதிச்சு வந்த உடனே நம்ம குழம்ப இறக்கி வச்சுக்கலாங்க. என்ன பண்றோம், இறக்கி இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. கரண்டி விட்டு கலக்குனீங்கன்னா மீன் இதுவாயிடும். அதனால இறக்குற மாதிரி தூக்கி கலக்கி விட்டுக்கோங்க. அதே கறியடி பிடிச்சி கலக்கி விட்டுட்டு லைட்டாக ஆயில் சேர்க்கறதா இருந்தால் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் சேர்க்கறது சும்மா